இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற தரவுகள் உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பரிச்சயமான ஒரு ஐடி ஜாம்பவான் பத்தினது. அதாவது டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், சுருக்கமா டிசிஎஸ். ஆமா. இன்னைக்கு டிசிஎஸ் பத்தின நிறைய ஆய்வறிக்கைகள், அவங்களோட சமீபத்திய நிதிநிலை முடிவுகள், அப்புறம் சந்தை நிபுணர்களோட கணிப்புகள்னு ஒரு பெரிய டேட்டாவே நாம் அலச போறோம். கண்டிப்பா. முதலீட்டாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் இல்லனா சும்மா மார்க்கெட் எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்க விரும்புற உங்களுக்காகவே இந்த தகவல்களை ரொம்ப எளிமையா பிரேக் டவுன் பண்ண போறோம். ஆக்சுவலா இப்போ டிசிஎஸ்ல நடக்கிற விஷயங்கள் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஒரு முரண்பாடான புதிராவே இருக்குன்னு சொல்லலாம். அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏஐ வளர்ச்சியில அவங்க கொடிகட்டி பறக்குறாங்க. $38 பில்லியன் ஆர்டர் பைப்லைன் கையில இருக்கு. ம். ஆனா இன்னொரு பக்கம் ஆமா. இன்னொரு பக்கம் அவங்களோட பங்கு விலை கடந்த 52 வாரங்கள்ல இல்லாத அளவுக்கு அடிமட்டத்துக்கு சரிஞ்சு ஒரு லோல வர்த்தகமாகிட்டு இருக்கு. இது உண்மையிலேயே பல முதலீட்டாளர்களை குழப்பத்துல ஆழ்த்தியிருக்கு. இது முதலீடு செய்யறதுக்கான சரியான வாய்ப்பா இல்ல ஒரு பெரிய ஏமாற்றமா அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட நோக்கம். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். எப்படி ஒரு நிறுவனத்தால ஒரே நேரத்துல இவ்ளோ பெரிய வருமானத்தையும் காட்டிட்டு பங்கு விலையில இப்படி ஒரு சரிவையும் சந்திக்க முடியுது? இப்போ இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், சந்தை எப்போதுமே உடனடி உணர்ச்சிகளின் அடிப்படையில தான் முடிவெடுக்கும். ஆனா நாம எண்களின் பின்னணியில உள்ள உண்மையான காரணங்களை பார்க்கணும். அதாவது அந்த முரண்பாட்டை நம்ம அடிப்படை லெவல்ல இருந்து பார்க்கணும்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. இத புரிஞ்சுக்க முதல்ல நாம நிதி ஆண்டு 26ஓட 3ஆம் காலாண்டு, அதாவது Q3 முடிவுகளை பார்க்கணும். தரவுகளின்படி டிசிஎஸோட வருவாய் 4.9% அதிகரிச்சு 67,087 கோடி ரூபாயை தொட்டிருக்கு. ஓ, அப்போ நிறுவனத்துக்குள்ள வர்ற பணம் அதிகரிச்சிருக்கு. ஆமா. ஆனா அதே காலாண்டுல அவங்களோட நிகர லாபம், அதாவது நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 13.9% குறைஞ்சு 10,720 கோடியா பதிவாகியிருக்கு. ஒரு நிமிஷம், இது கேக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு லக்ஸுரி காரை ஃபர்ஸ்ட் கியர்லயே ஓட்டுற மாதிரி இருக்கு. வருமானம் கொட்டுது, ஆனா லாபம் குறைஞ்சிருக்கு. இதனாலதான் பங்கு விலை கடந்த ஒரு வருஷத்துல 33% வரைக்கும் சரிஞ்சிருக்கா? ஆமா. இந்த லாப சரிவு தான் முதலீட்டாளர்களை கொஞ்சம் பயமுறுத்தி இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயத்த நாம கவனிக்கணும். லாபம் குறைஞ்சதுக்கு காரணம் அவங்களோட அடிப்படை பிசினஸ் அடி வாங்குனது கிடையாது. அப்ப வேற என்ன காரணம்? நிதித்துறையில இத ஒன் ஆஃப்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு முறை மட்டுமே செய்யக்கூடிய செலவுகள், சட்ட ரீதியான சில தீர்வுகள், அப்புறம் ஊழியர்களுக்கான புதிய பயிற்சிகள், உள்கட்டமைப்பை நவீனப்படுத்துறது, இதுக்காக செஞ்ச முதலீடுகள் தான் இந்த சரிவுக்கு காரணம். ஓஹோ, அப்போ கம்பெனியோட அஸ்திவாரம் இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. நீங்க அவங்களோட மற்ற அளவீடுகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். உதாரணமா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, அதாவது ROE 52.4% இருக்கு. 52%? அது ரொம்ப பெரிய நம்பர் ஆச்சே. ஆமா. அது மட்டும் இல்லாம ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, அதாவது ROCE 64.6% இருக்கு. பாக்குற உங்களுக்காக இதை நான் கொஞ்சம் எளிமையா கேட்கறேன். இந்த எண்கள் ஒரு சாதாரண முதலீட்டாளருக்கு என்ன சொல்ல வருது? ரொம்ப சிம்பிள். ஒரு உற்பத்தி நிறுவனம் லாபம் சம்பாதிக்கணும்னா பெரிய ஃபேக்டரி கட்டணும், மிஷின் வாங்கணும். ஆனா ஐடி துறையில மனித மூளைகளும் கம்ப்யூட்டர்களும் தான் மூலதனம். இத அசெட் லைட் மாடல்னு சொல்லுவாங்க. அதாவது குறைந்த முதலீட்ல அதிக லாபம். கரெக்ட். நீங்க போடுற ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் கம்பெனி 64 ரூபாய் லாபம் உருவாக்குற திறனை வச்சிருக்கு. அதுதான் இந்த 64.6% ROCE. அவங்களோட ஆபரேட்டிங் மார்ஜின் கூட 25.2% ரொம்ப சீரா இருக்கு. அப்போ கம்பெனிக்குள்ள எல்லாமே சூப்பரா தான் போயிட்டு இருக்கு. ஆனா வெளியிருந்து பாக்குற மார்க்கெட் டெக்னிக்கலா பயப்படுது. RSI பாத்தீங்கன்னா வெறும் 22ல இருக்கு. ஆமா, ஓவர்சோல்ட் நிலைமையில இருக்கு. சந்தை உணர்ச்சி வசப்பட்டு உண்மையான மதிப்பை விட அதிகமா வித்துட்டாங்க. ஆனா 2350ல இருந்து 2292 ரூபாய் வரைக்கும் ஒரு வலுவான சப்போர்ட் லெவல் இருக்கிறத ஆய்வறிக்கைகள் காட்டுது. சரி, இதெல்லாம் பழைய கதை. தற்போதைய சரிவிலிருந்து கம்பெனி எப்படி மீள போகுது? அதற்கான விடை அவங்களோட ஆர்டர் புக்ல தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா. அவங்களோட டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ, அதாவது TCV பைப்லைன் 38ல இருந்து 39 பில்லியன் டாலர்களா இருக்கு. 38 பில்லியன் டாலரா? ஆமா. இதுல Q3ல மட்டுமே 9.3 பில்லியன் டாலர்கள் கிடைச்சிருக்கு. இங்க தான் உங்களுக்காக ஒரு முக்கியமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். இந்த பில்லியன் டாலர் எண்கள் கேட்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கலாம். ஆனா இது நிஜமாவே வருமானமா மாறுமா இல்ல வெறும் பேப்பர்ல இருக்கிற ஒப்பந்தம் தானா? இது ரொம்ப வேலிடான கேள்வி. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல இணைச்சு பார்க்கணும்.
பொதுவா ஐடி துறையில இந்த மாதிரி ஒப்பந்தங்கள்ல 60ல இருந்து 70% அடுத்த 12 மாசத்துக்குள்ள உண்மையான வருமானமா மாறிடும். ஓ, அப்போ அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே இதோட ரிசல்ட் பேலன்ஸ் ஷீட்ல தெரிஞ்சிடும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. இதனால தான் நிபுணர்கள் நிதியாண்டு 27ல 4.5% வளர்ச்சியையும் 28ல 7.2% வளர்ச்சியையும் எதிர்பார்க்கறாங்க. அந்த Q3ல கிடைச்ச $9.3 பில்லியன் நார்த் அமெரிக்கால இருந்து ஒரு பெரிய ஒப்பந்தம் வந்திருக்குன்னு ரிப்போர்ட்ல பார்த்தேன். ஆமா, நார்த் அமெரிக்கா மற்றும் PFSI செக்டார்ல கிடைச்ச பெரிய ஆர்டர்கள் வரப்போற காலாண்டுகள்ல ஒரு பெரும் பாய்ச்சலை ஏற்படுத்தும். சூப்பர். இப்போ அந்த $38 பில்லியன் எரிபொருள் எதை நோக்கி போகுதுன்னு பார்க்கணும். ஏன்னா அந்த ஒப்பந்தங்கள்ல பெரும்பாலானவை சாதாரண ஐடி வேலைகள் கிடையாது. அது எல்லாமே AI, அதாவது செயற்கை நுண்ணறிவு சம்பந்தப்பட்டவை. எக்ஸாக்ட்லி. TCS தங்கள உலகின் மிகப்பெரிய AI சேவை நிறுவனமா மாத்திக்கிற முயற்சியில ரொம்ப தீவிரமா இருக்காங்க. பல வருஷமா சாதாரண கோடிங், மெயின்டெனன்ஸ்னு மனித உழைப்ப நம்பியிருந்த ஒரு கம்பெனி திடீர்னு ஏஐக்கு மாறுறது ஓடும் ரயில்ல என்ஜினை மாத்துற மாதிரி ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? கஷ்டம்தான். ஆனா அதை செஞ்சாகணும். இங்க ஒரு சுவாரஸ்யமான டேட்டா இருக்கு. அவங்களோட AI சேவைகள் மூலமா கிடைக்கிற வருமானம் வருஷத்துக்கு $1.8 பில்லியன் தொட்டிருக்கு. வாவ், $1.8 பில்லியன் ரன் ரேட். ஆமா, இது முந்தைய காலாண்டை விட 17.3% அதிகம். அவங்க வெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் AI விற்கல, தங்களோட 2,17,000 ஊழியர்களுக்கும் AI பயிற்சி கொடுத்திருக்காங்க. தங்களுக்குள்ளேயே வேலையை சுலபமாக்கிக்கிறாங்க. நான் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்த கவனிச்சேன். 2026க்குள்ள 75% உற்பத்தியாளர்கள் ஏஐய லாப வரம்பை அதிகரிக்கிற கருவியா பார்க்கறாங்களாம். அது எப்படி சாத்தியம்? இதை நான் விளக்குறேன். ஒரு வேலையை செய்ய 100 மணி நேரம் ஆகுதுன்னா AI யூஸ் பண்ணும்போது அது 70 மணி நேரத்துல முடிஞ்சிடும். அப்போ கம்பெனிக்கு பில் பண்ற காசு குறைஞ்சிருமே, லாபம் அடி வாங்குமே. அங்கதான் ட்ரிக் இருக்கு. வேலை சீக்கிரம் முடிஞ்சாலும் அந்த AI நிபுணத்துவத்துக்காக வாடிக்கையாளர்கள் கிட்ட அதிக கட்டணம், அதாவது பிரீமியம் பில்லிங் சார்ஜ் பண்றாங்க. ஓஹோ, வேலை குறைஞ்சாலும் மதிப்பு கூடுறதால லாபம் அதிகமாகுது. கரெக்ட். இதனால அடுத்த 2-3 வருஷங்கள்ல அவங்களோட லாப வரம்பு 100ல இருந்து 300 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் அதிகரிக்கும்னு கணிக்கிறாங்க. நீண்ட காலத்துல 26ல இருந்து 28% மார்ஜினை தக்க வைக்க பிளான் பண்றாங்க. அந்த ஹைப்பர் வால்ட் பத்தி கூட தரவுகளை சொல்லியிருந்தாங்க. பெரிய பேங்குகள் எல்லாம் தங்களோட டேட்டாவை பப்ளிக் ஏஐ கிட்ட கொடுக்க பயப்படுவாங்க. அவங்களுக்காக TCS உருவாக்கின பாதுகாப்பான தனியார் டேட்டா சென்டர்கள் தான் இந்த ஹைப்பர் வால்ட். கரெக்டா? ஆமா, அது ஒரு கேம் சேஞ்சர். பெரிய நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். இதையெல்லாம் கேட்கும்போது எல்லாம் ரொம்ப சுபமா நடக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் ஏன் முதலீட்டாளர்கள் இன்னும் தயங்குறாங்க? நிஜ உலகத்துல இதுல எந்த சிக்கல்களுமே இல்லையா? கண்டிப்பா சிக்கல்கள் இருக்கு. எக்ஸிகியூஷன் ரிஸ்க்ஸ் நிறையவே இருக்கு. முதல் விஷயம், வாடிக்கையாளர்களின் தயக்கம். என்ன மாதிரியான தயக்கம்? 85% ரீட்டெயில் வாடிக்கையாளர்கள் இன்னும் ஏஜென்டிக் ஏஐக்கு மாற தயாரா இல்ல. அவங்க இன்னும் சாதாரண சாட்பாட் லெவல்ல தான் இருக்காங்க. டேட்டா செக்யூரிட்டி, அப்புறம் இதுல போடுற காசுக்கு ரிட்டர்ன்ஸ் வருமாங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கு. இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்ப ஏஐய வேகமா புகுத்துனா குறுகிய காலத்துல அவங்களோட பழைய வருவாய் மாதிரிகள், அதாவது லெகசி சர்வீசஸ் பாதிக்கப்படுமே. இத கேனபலைசேஷன் சொல்லுவாங்களே, தான் சொந்த பிசினஸையே காலி பண்றது மாதிரி ஆயிடாதா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. உண்மையிலேயே கேனிபலைசேஷன் தான் இப்ப ஐடி துறையோட பெரிய பயம். வாடிக்கையாளர்கள் பழைய சேவைகளுக்கான பட்ஜெட்டை குறைப்பாங்க. ஆனா புதிய AI திட்டங்கள்ல இருந்து வர்ற வருமானம் அந்த இழப்ப உடனடியாக ஈடு செய்யும் அளவுக்கு வேகமா வளரணும். அந்த இடைப்பட்ட காலத்துல வருமானம் மந்தமா இருக்கும். இத பார்த்துதான் மார்க்கெட் பயப்படுது. ஆமா, இது மட்டும் இல்லாம மேக்ரோ பொருளாதார காரணிகளும் இருக்கு. உலகளாவிய பொருளாதார மந்தநிலை காரணமா ஐடி பட்ஜெட்கள் குறையுது. எஸ், அப்புறம் அமெரிக்காவோட டாரிஃப்ஸ், H1B விசா கட்டுப்பாடுகள். இதெல்லாம் செயல்பாட்டு செலவுகளை அதிகரிக்கும். கூடவே இன்ஃபோசிஸ், அக்சென்ச்சர் மாதிரியான நிறுவனங்களோட கடுமையான போட்டியும் இருக்கு. ஆக ஒரு பக்கம் AI ஆர்டர்கள் குவியுது, மறுபக்கம் இந்த வருவாய் இடைவெளி மற்றும் பொருளாதார சிக்கல்கள் இருக்கு. சரி, இதுக்கெல்லாம் மார்க்கெட் அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க? வெவ்வேறு டார்கெட் பிரைஸ் பார்க்கும்போது தலை சுத்துது. ஆமா, ஒவ்வொரு தரகு நிறுவனமும் அபாயங்களை வேற வேற மாதிரி எடை போடுறாங்க. மோதிலால் கோஸ்வால் பாத்தீங்கன்னா பங்கு விலை $4,400 வரைக்கும் போகும்னு பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. 4,400னா அது இப்போ இருக்கிற விலையிலிருந்து 36% லாபமாச்சே.
கரெக்ட். அவங்க அந்த $38 பில்லியன் பைப்லைனையும் ஏஐ வளர்ச்சியையும் ரொம்ப பாசிட்டிவா பார்க்கறாங்க. நிதியாண்டு 28 வரைக்கும் இபிஎஸ் சிஏஜிஆர் 9% இருக்கும்னு நம்புறாங்க. ஆனா சந்தையோட சராசரி டார்கெட், அதாவது கன்சென்சஸ், 3468 ரூபாய் தானே இருக்கு. ஏன்னா மற்ற நிபுணர்கள் நீங்க சொன்ன அந்த கேனிபலைசேஷன் மற்றும் மேக்ரோ ரிஸ்க்குகளை மனசுல வச்சு ஒரு பாதுகாப்பான டார்கெட்டை செட் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ இதை கேட்கறவங்க அடுத்து என்ன பார்க்கணும்? ஏப்ரல் பாதியில Q4 ரிசல்ட்ஸ் வருது, அப்புறம் ஜூலைல Q1 ரிசல்ட்ஸ் வருது. இதுல அவங்க எதை கவனிக்கணும்? Q4 முடிவுகள்ல நிபுணர்கள் 2-3% கன்சிஸ்டன்ட் கரன்சி வருவாய் வளர்ச்சியை எதிர்பார்க்கறாங்க. நீங்க கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் ஏஐ டீல்ஸ் எப்படி வருமானமா மாறுதுங்கிறது தான். அந்த $1.8 பில்லியன் ரன் ரேட் எவ்வளோ ஏறுதுன்னு பார்க்கணும். கரெக்ட். ரெண்டாவது, மார்ஜின் ஸ்டெபிலிட்டி. சம்பள உயர்வு, புதிய முதலீடுகளுக்கு மத்தியில அந்த 25% லாப வரம்ப தக்க வைக்கிறாங்களான்னு பார்க்கணும். அப்புறம் ஜூலை மாசம் வரப்போற நிதியாண்டு 27ஓட நிர்வாக வழிகாட்டுதல்கள், அதாவது மேனேஜ்மெண்ட் கைடன்ஸ் எப்படி இருக்க போகுதுங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஆமா, அதுதான் பங்கு விலையோட அடுத்த கட்ட நகர்வை தீர்மானிக்கும். ஆக மொத்தம் டிசிஎஸோட தற்போதைய பங்கு விலை வீழ்ச்சிக்கும் எதிர்கால ஏஐ வளர்ச்சிக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க இப்ப ரொம்ப தெளிவா புரிஞ்சிருப்பீங்க. இது வெறும் ஒரு காலாண்டு ஏற்ற இறக்கம் இல்ல, ஐடி துறையில நடக்கிற ஒரு மிகப்பெரிய தலைமுறை மாற்றம். கண்டிப்பா. பழைய ஐடி சேவைகள்ல இருந்து ஏஐ மையப்படுத்திய உலகத்துக்கு தங்களை மாத்திக்கிற ஒரு வரலாற்று தருணம் இது. உண்மைதான். இந்த தரவுகளோட அலசலை நாங்க இங்க முடிச்சுக்கிட்டாலும் உங்களுக்கான தேடல் இங்கேருந்து தான் தொடங்குது. விடைபெறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு புதிய ஆழமான கேள்வியை நான் விட்டு செல்ல விரும்புறேன். என்ன கேள்வி அது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறுவனங்கள் ஏஐயை பயன்படுத்தி தாங்களாகவே சாஃப்ட்வேர்களை எழுதிக்கொள்ள முடியுங்கிற நிலை வரும்போது, டிசிஎஸ் மாதிரி மனித உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஐடி நிறுவனங்கள் எதிர்காலத்துல தங்களோட சொந்த சாஃப்ட்வேர் தயாரிப்புகளை விற்கிற நிறுவனங்களா முற்றிலுமா உருமாற வேண்டி வருமா? இந்த சிந்தனையோடு உங்களின் தேடலை தொடருங்கள். நன்றி.